குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கற்பக விருட்ச காமதேனு. இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், கற்பக விருட்ச காமதேனு. இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவிலில் வந்து கல்யாணம் முடித்து ஒரு தம்பதியர்கள் சார்பாக இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 15-20 பேருக்கு அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க, சின்னதாக, ரொம்ப அழகாக. அதாவது நமது ஹிந்து தர்மத்தில் வந்து ஒரு கிராமத்து கல்யாணம். அவங்க வந்து காமதேனுவை, அதாவது நம்மளோட இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கற்பக விருட்சம். அதில் பாருங்கள் எத்தனை மகாலட்சுமி குடிகொண்டு இருக்காங்க. இதோ எத்தனை லக்ஷ்மி குடிகொண்டு இருக்காங்க. பூ கொஞ்சம் மறைச்சிடுச்சு. அவங்க வந்து இது அவங்களுக்கு தெய்வம். நாங்கள் அதனால் இங்கே கல்யாணத்தில் இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு 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 10-20 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்க ஒரு கிராமத்து கல்யாணம், அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பாருங்கள், கற்பக விருட்ச காமதேனு. இதில் வந்து அத்தனை தெய்வங்களும் அடங்கியிருக்கு. நமது ஹிந்து தர்மத்தில் வந்து நான் வந்து எல்லாம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 50 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ. இன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு பூ வாங்கினேன். இன்றைக்கி வந்து ஒரு அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹிந்து தர்மத்தில் வந்து எப்பொழுதுமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், கோமாதாவில் அத்தனை தெய்வங்களும் அடக்கம்னு. அப்புறம் வந்து கோமாதாவில் அத்தனை தெய்வங்களும் அடக்கம். அதே மாதிரி நம்ம கோமாதாவை வந்து நமது தாயினுக்கும் மேலாக, முதல்ல தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தாய் தான். மாதா பிதா குரு தெய்வம்னு இந்து வரலாறு நமக்கு கூறுது. அந்த தாயை விட சிறந்தவள் இந்த கோமாதா. அதனால் தெய்வமே இப்படி சொல்லியிருக்கு. அதனால் நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம ஹிந்து தர்மத்தில் அந்த காமதேனு வந்து தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கும் அந்த பசுமாடை உள்ளே கொண்டுட்டு வந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். நமது வாழ்க்கையினோட ஒரு அங்கம் அது. அது பால் தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு கொடுக்குது, பால் தருது ஒரு குழந்தைக்கு. அதுதான் ஒரு தாயை விட ஒரு சிறந்தது இந்த கோமாதா வந்து அப்படின்னு இந்து புராணங்கள் கூறுது. நம்ம இந்து தர்மத்துப்படி நம்ம வந்து தெய்வமாக வணங்குவோம். வந்து அதுக்குன்னே ஒரு மாட்டுப்பொங்கல், அந்த கோமாதாவிற்கு வந்தனம் செய்யும் நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வைக்கிறதே அதுதான். அந்த மாட்டிற்கு, அந்த கோமாதாவிற்கு, அந்த பசு மாட்டிற்கு நாம் வந்தனம் செய்யும் நாள் தான் சூரிய பகவானுக்கு வந்தனம் செய்யும் நாள் சூரிய பொங்கல். மறாவது நாள் மாட்டுப்பொங்கல். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. அது வந்து ஏர் உலரத்துக்கு எப்பொழுதும் டிராக்டர் அது இதுன்னு வந்திருக்கு. இருந்தாலும் அந்த பசுமாடு கோமாதா எழுதியிருக்காங்க பாருங்கள், என்னமோ எழுதியிருக்கிறாங்க, கற்பக விருட்ச காமதேனு என்னமோ எழுதியிருக்கு. நான் அதை சரியாக படிக்கலைங்க. ஆனந்தம் இருங்க, ஆனந்தம் தெரியல. அதனால் நம்ம என்ன சொல்கிறது, அதனால் நம்ம வந்து அந்த கோமியத்தை தெளித்தா எல்லா தோஷமும் போயிடும். கோமியத்தை தெளித்தோன்னாலே நம்ம எல்லா தோஷமும் போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம உயிரை விட மேலானது அந்த கோமாதா. ஒரு பசு ஒருத்தர் வீட்டில் இருந்துட்டாலே, ஒரு பசுமாடு இருந்துட்டாலே அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். பால் ஊற்றலாம். அந்த சாணத்தை எடுத்து இப்போ விபூதியாக செய்கிறது பசுமாட்டு சாணத்தில் தான் விபூதி பண்ணுறாங்க. மகாலட்சுமி தாயார் ஒவ்வொரு நம்ம தினமும் காலையில் கிராமத்துலலாம் எழுந்து அந்த
பசுமாட்டு சாணத்தை தான் கரைச்சி வீட்டில் மகாலட்சுமி அப்போ தான் வரும் அப்படின்னு சாணத்தை வாசலுக்கு தெளிப்பாங்க. வீட்டில் உள்ளேயும் வலிப்பாங்க. உள்ளே வந்து சுண்ணாம்பு கரை கட்டி நடுவில் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம என்ன அதனோட பெருமையை வந்து நம்ம சொல்லி மாள முடியாது. நம்மளுடைய உயிருக்கு மேலானது அந்த கோமாதா. இன்றைக்கு அந்த வெள்ளிக்கிழமை நம்ம கோமாதாவை வணங்குவோம். நம்ம கோமாதாவை எங்கே பார்த்தாலும் எல்லாருமே தொட்டு கும்பிடுவாங்க. நான் வந்து நமது முன்னோர்கள் வழிபாட்டு அன்னைக்கு அகத்திக்கீரையை வாங்கி அன்னைக்கு பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அவ்வளோ ஒரு பசுமாடு வீட்டில் இருந்துச்சுன்னாவே நமக்கு அத்தனை செல்வங்களும் வரும். அதுதான் பெருமாள் வந்து நம்ம பூலோகத்தில் இருக்கின்ற பொழுது அப்போ வந்து நானும் என் மனைவியும் பிழைச்சிக்கிறோம், நீங்கள் எனக்கு ஒரு பசுமாடு கொடுங்கன்னு சொல்லி அகத்தியர்கிட்ட கேட்குறாங்க. அவர் போய் உன்னோட மனைவியை அழைச்சிட்டு வா, நான் கொடுக்குறேன்னு அது சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் அழைச்சிக்கிட்டு வரும்போது சீடன் தான் இருந்தார். சீடன் இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை குரு தெரியாமல் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே இவர் போகிறாரு. அப்போ குரு வந்துடுறாரு. அவர் வந்தோடனே அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கோன்னா பசு, கோயிந்தான்னு சொல்லிட்டு பின்னாடியே அதை கூட்டிகிட்டு போகிறாரு. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் அதை காதில் வாங்கிட்டு கேட்காத மாதிரி கோவிந்தன் நம்ம பெருமாள் வந்து போகிறாரு பத்மாவதி தாயாரோட. அப்புறம் போனவுடனே கொஞ்சம் ரொம்ப தூரம் போய் நின்றுக்கிறாரு. ஏன்னு சொல்லி அப்புறம் கேட்குறாரு, நான் உனக்கு கூப்பிட்றது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, இந்த நாமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் கோவிந்த நாமம் உருவான வரலாறு, எனக்கு அந்த நாமம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கோவிந்தா அதுதான் அப்புறம் மறுபடி கோவிந்தான்னு வருது. பெருமாளுக்கு மிகவும் பிடித்த நாமம் அந்த கோவிந்த தான். அது வந்து அதனால தான் அது இப்படி உருவானுச்சு. அதனால் வந்து நம்ம இந்த கோவிந்தனை, இந்த கோமாதாவை, பெருமாளுக்கு பிடித்த இந்த கோமாதாவை நாம் வணங்குவோம். எப்பொழுதும் இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அத்தனை தெய்வங்களும் அதில் அடக்கம். அப்போ அதனால் வந்து இதை போற்றுவோம். இன்று நாம் முதலில் இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வந்து அத்தனை செல்வ வளங்களும் கொடுக்கும். ஒரு பசுமாடு வீட்டில் இருந்துச்சுன்னா போதுங்க, அவங்க பணக்காரங்க. பால் கறந்து ஊற்றுவாங்க, எருமட்டி தட்டுவாங்க சாணத்தில். இப்போல்லாம் இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு அது செய்கிறாங்க. அப்புறம் எல்லாமே அதனோட வந்து நம்ம பணக்காராயில் ஒருத்தரோட ஜீவனத்துக்கு அது போதும். ஒரு பசு இருந்துட்டால் போதும், வேறு ஒன்றுமே வேணாம். இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நம்ம வந்து பசுமாட்டை வணங்குவோம், நம்ம கோமாதாவை வணங்குவோம். காமதேனு கற்பக விருட்ச காமதேனுவனோட அம்சம் அது. அதனால் நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்களும் அவங்க மாதிரி விசேஷத்தில் இந்த மாதிரி கொடுங்க. சின்ன ஃபோட்டோ தான், அழகாக இருந்துச்சு. அதை அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி கொடுங்க. கோமாதாவை போற்றுவோம். கோவிந்தா. அப்போ வந்து எத்தனை பசுக்கள், எத்தனை கோவிந்தனுக்கு எவ்வளவு பசுக்கள் இருக்குது தெரியும். நாம் எப்பவுமே ரக்ஷணம் பண்ணணும், காப்பாற்றணும். வேதத்தையும் கோமாதாவையும் நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவே இருக்குது. அதனால் வந்து இந்த கோமாதாவை நாம் போற்றுவோம். கோமாதாவை காப்பாற்றினால், வேதத்தையும் கோமாதாவையும் நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும். அதை காப்பாற்றியே தீரணும். நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை அது. சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம் நாம் செய்து ஆகணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது நைட்டு 11 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு.
இன்றைக்கி காலையில் நடராஜர் அபிஷேகம் கோவிலில் சமைச்சிட்டு போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னால் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்க முடியல, ஆனால் சாமியை பார்த்துட்டேன். போய் சாயங்காலம் மறுபடியும் போய் பார்த்தேன். இன்றைக்கி வீட்டிலலாம் வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வேறு காய்ச்சல்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. அதனால் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது. இது எடுக்கும்போது நைட்டு 11 மணி 12 மணி ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சிரமத்துலேயும் நான் ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறத, நான் அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால நான் கொடுத்தேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.